இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து புலித்தேவர் பற்றின வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் அது போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. வேலுநாச்சியார் 1730 to 1796 வரை வந்து இருந்திருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராமநாதபுர அரசர் வந்து செல்லமுத்து சேதுபதி. ஸோ இவங்களுக்கு மகளா பிறந்தவங்க தான் அந்த வேலுநாச்சியார். இப்போ 1730 அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு யார்? வேலுநாச்சியார். இவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு வந்து கிடையாது. வளரி, சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகளில் சிறந்து விளங்கியிருக்காங்க. அதே மாதிரி போர்க்கருவி கையாளுவதற்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தான் இந்த வேலுநாச்சியார். இவங்களுக்கு வந்து ஆங்கிலம், பிரெஞ்சு, உருது போன்ற மொழியும் எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி குதிரை ஏற்றத்துலையும் திறமையானவங்க தான் இந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு 16 வயசு இருக்கும்போது சிவகங்கை மன்னராக இருந்தவர் யாரு? இந்த முத்துவடுகநாதர். ஸோ இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறந்திருக்குது. 1772 வந்து ஆற்காடு நவாப் பிளஸ் லெப்டினன்ட் கர்னல் பான் ஜோ இவங்க 2 பேரோட தலைமையிலான கம்பெனி படை வந்து காளையர் கோயிலில் இருக்க அரண்மனையை வந்து தாக்கியிருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்பட்டாங்க. சரியா? அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து அவங்க பொண்ணை கூப்பிட்டு தப்பிச்சு கோபால நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருப்பார். இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் பக்கத்தில் இருக்க விருப்பாட்சியில் இந்த கோபால நாயக்கர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்ல இருக்க விருப்பாட்சி பாளையக்காரர் தான் இந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர். ஸோ அங்கே தான் வந்து இவங்க 8 வருஷம் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த 8 வருஷத்துக்குள்ளேயே வந்து ஒரு படைப்பிரிவையே வந்து உருவாக்கி இருந்திருப்பாங்க வேலுநாச்சியார். அதுக்கடுத்து வந்து வேலுநாச்சியார் சார்பில் தளவாய் தாண்டவராயனார் அப்படிங்கிற இராணுவ தலைவர் வந்து கடிதம் எழுதியிருப்பார். யாருக்குன்னா, இந்த ஹைதர் அலிக்கு கடிதம் எழுதியிருந்திருப்பாரு. நாங்கள் வந்து ஆங்கிலேயரை தோற்கடிக்கணும், அதனால நீங்கள் 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் வந்து நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் வந்து இந்த ஹைதர் அலிக்கு வந்து எழுதியிருந்திருப்பாரு. சரியா? இப்போ வேலுநாச்சியாருக்கு வந்து உருது மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த உருது மொழியிலே வந்து நாங்கள் கிழக்கிந்திய கம்பெனியை தோற்கடிக்க நாங்கள் தீவிரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, ஒரு கடிதத்தை வந்து அதாவது அதே கடிதத்தில் வந்து விவரிச்சு எழுதியிருந்திருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஹைதர் அலிக்கு வந்து வேலுநாச்சியாரோட சார்பில் வந்து ஒரு கடிதம் வந்து போயிருந்திருக்குமா. ஸோ அந்த கடிதத்தை வந்து இந்த ஹைதர் அலி படிச்சுட்டு அவங்களோட மன உறுதியை பார்த்து வியந்திருக்காரு. அதனால என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, அவரோட திண்டுக்கல் கோட்டை இருந்திருக்கும். ஹைதர் அலிக்கு திண்டுக்கல் கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்கும். அங்கே படைத்தலைவராக இருந்தவர் தான் இந்த சையத் அப்படிங்கிறவர். ஸோ அந்த சையத்துக்கிட்ட நீ போய் வேலுநாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ராணுவ உதவி வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாரு. யாரு? ஹைதர் அலி சையத்துக்கிட்ட. சரியா? அதே மாதிரி இப்போ பிரிட்டிஷோட ஆயுத கிடங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேலுநாச்சியார் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, உளவாளியை வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் யாருன்னா, இந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவர். சரியா? இப்போ அந்த ஹைதர் அலியோட ராணுவ உதவியும் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கும். அதே மாதிரி இந்த மருது சகோதரர்களோட உதவியுமே வந்து இவங்களுக்கு வேலுநாச்சியாருக்கு கிடைச்சிருக்கும். அதனால என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, அந்த சிவகங்கையை வந்து வேலுநாச்சியார் வந்து கைப்பற்றி இருந்திருப்பாங்க. இந்திய நாட்டிலே பிரிட்டிஷ் காலனி அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் பிளஸ் அரசியாரு இந்த வேலுநாச்சியார் தான். வேலுநாச்சியாரோட நம்பிக்கைக்குரிய தோழிகள் யாருன்னா, அந்த குயிலி உடையாள் அப்படிங்கிறவங்க. இவங்க தான் வந்து பெண்களின் படைப்பிரிவு தலைமையேற்றவங்க. ஸோ அந்த குயிலி உடையாள் பற்றின வீடியோ வந்து தமிழ் புக்ஸ்லையுமே இருக்கும். இப்போ உடையாளை பற்றி பார்ப்போம். இப்போ உடையாள் என்பது வந்து குயிலியை பற்றி கூற மறுத்ததுனால கொல்லப்பட்டவங்க தான் அந்த உடையாள் அப்படிங்கிறவங்க. அதாவது மேய்ச்சல் தொழில் பெண். சரியா? குயிலி யார் அப்படின்னா, நெருப்பு வச்சுக்கிட்டு 1780 பிரிட்டிஷோட ஆயுத கிடங்குல இருந்து அனைத்து தளவாடங்களையுமே வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, அழிச்சிருந்திருப்பாங்க. அடுத்தது நம்ம இங்க பாத்திருக்கோமா, கோபால நாயக்கர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கோபால நாயக்கர்னா யாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கோபால நாயக்கர் வந்து விருப்பாட்சியோட பாளையக்காரர் தான் யாரு? இந்த கோபால நாயக்கர் அப்படிங்கிறவங்க. ஸோ திண்டுக்கல் கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதுல யார் இருப்பான்னா, அந்த மணப்பாறையில இருக்க லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டியில இருக்க பூஜை நாயக்கருமே இருப்பாங்க அதுல. அடுத்து வந்து இப்ப நட்புறவு வெளிப்படுத்த விதமாக ஒரு நல்லுறவு குழுவை திப்பு சுல்தான் வந்து அனுப்பிச்சிருப்பாரு. யாருக்கு? இந்த கோபால நாயக்கருக்கு. ஸோ அதனால வந்து திப்பு சுல்தான் மீது ஒரு அக்கறை இந்த மாதிரி வந்து இருந்திருப்பாரு. சரியா? அதாவது நட்புறவை வந்து மெயின்டைன் பண்ணியிருந்திருப்பாரு கோபால நாயக்கர். சரியா? அடுத்து வந்து கட்டபொம்மன். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, கட்டபொம்மனோட சகோதரர் தான் யாரு? இந்த ஊமத்துறை அப்படிங்கிறவர். ஸோ அவரு கூட வந்து இணைஞ்சிருப்பாரு. இப்போ உள்ளூர் விவசாய ஆதரவோட ஆனைமலையில ஒரு கடும் போர் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த கடும் போர்ல வந்து 1801 வந்து இவர் வந்து வெற்றி கொள்ளப்பட்டார். சரியா? அதாவது வெற்றி காணப்பட்டார்னு நினைக்கிறேன்.
கோயம்புத்தூரை மையமாக கொண்டவங்க தான் இந்த பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து தான் எல்லாருமே போரிடுறாங்க. ஸோ இந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து கோயம்புத்தூரை மையமாக கொண்டவர்கள் தான் இந்த பிரிட்டிஷ். சரியா, அவங்கள வந்து எதிர்த்திருப்பாரு இந்த கோபால நாயக்கர். சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கட்டபொம்மன் பற்றின வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.